வணக்கம் மகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் உலகம் சுற்றலாமாங்க. நம்ம இந்த வீடியோவில் புனித அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சை தாங்க சுற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற ஊர் வேளாங்கண்ணி தாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஊருங்க இந்த வேளாங்கண்ணி. அதுவும் தமிழ்நாட்டிலே வந்து புகழ்பெற்ற ஒரு சர்ச்சுனா நம்ம வேளாங்கண்ணி சர்ச்சு தாங்க. அவ்வளோ ஃபேமஸுங்க. உலகத்தில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள்கள் வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அப்புறம் கோவா, மெயினாக நம்மளாம் வந்து கோவாவுக்கு சுற்றி பார்க்க போனோம். ஆனால் கோவாவில் இருக்கிறவங்க அதிக மக்கள் வந்து இங்கே வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வராங்க. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி சர்ச்சை தான் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் நம்ம இந்த வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டு விட்டு வெளியே வந்தோடனே இங்கே பார்த்தீங்களா, ஸ்ரீன் ரூம்ஸ் புக்கிங் ஆஃபீஸ். இது வந்து கோவிலோடைய ரூம் புக்கிங் ஆஃபீஸுங்க. 400 to 800 வந்து ஆர்டினரி ரூமுங்களாங்க. ஒவ்வொரு ரூமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் 400 to 800 அதுவே வந்து ஏசி வேணும்னா 1600 to 1700, 1800 அந்த ரேட்டில் வருது. அங்கே பஸ் ஸ்டாண்டு விட்டு வெளியே வந்தோடனே எங்கே ரூம் புக் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்த்தோங்க. அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டு விட்டு பஸ்ஸை விட்டு இறங்கினாலே அதிக பேர் வந்துட்டு உங்களுக்கு ரூம் வேணுமா அப்படிலாம் கேட்குறாங்க. இதுவே வந்துட்டு நான் சொன்னல பார்த்தீங்களா, கோவிலோடைய ரூம் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம பே பண்ணோன்னா, அதாவது இந்த காசுலாம் வந்து நேராக கோவிலுக்கு போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது இவங்க வந்துட்டு இங்கே சமைக்கிறதுக்குன்னு சொல்லி கிச்சன் ரூம்லாம் வச்சுருக்குறாங்க. அங்கே வந்துட்டு ஒரு கேஸ் வந்து ஒரு சிலிண்டர் ப்ளஸ் ஒரு அடுப்பு யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு 50 ரூபா வாங்குறாங்களாங்க 1 ஹவருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபேமிலியாலாம் வந்தோன்னா சமைக்கிறதுக்கெலாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு நல்லா பெஸ்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது கோவிலோடைய ரூமில் எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. புதிய வேளாங்கண்ணி சர்ச்சோடைய பேக் சைடில் நம்ம இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து 2 வீலர் பார்க்கிங் வந்து ஃப்ரீங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாக் ரூமும் ஃப்ரீ, அப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க இந்த இடத்துல. நம்ம இப்போ போகிறது வந்து ஓல்டு சர்ச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம போகிறது ஓல்டு சர்ச்சு. ஆனால் வேளாங்கண்ணியில் முதல்ல ஃபஸ்ட் டைம் வந்து மாதா வந்து காட்சி அளித்த இடம் தான் நம்ம போகிற அந்த ஓல்டு சர்ச்சுங்க. அங்கே வந்து மாதா குளம்னு இருக்குது. மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஆனாலும் இதுலேயும் வந்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களுடைய நேர்த்தி கடனை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு மாதாவை வேண்டி இங்கே பாருங்கள், இதிலெல்லாம் முட்டி போட்டு வேண்டிட்டு நடந்து போகிறாங்க. நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் பழைய வேளாங்கண்ணி சர்ச்சு. வேளாங்கண்ணி சர்ச்சு உருவாகிறதுக்கான முக்கிய இடமான மாதா குளம் இங்கே தான் இருக்குது. அதோடைய வரலாறை நம்ம பார்க்கலாம். 16ஆம் நூற்றாண்டில் நடந்த அதிசயம். பால்கார சிறுவன் வந்து பண்ணையார் வீட்டுக்கு பால் எடுத்து சென்றுள்ளார். அப்போ செல்லும்போது இந்த மாதா குளம் அருகில் வந்துள்ளார். வானில் வந்து மாதாவும் குழந்தை இயேசுவும் தோன்றி, மாதா வந்து குழந்தை இயேசுக்கு பால் வேண்டும் என்று அந்த பால்கார சிறுவனிடம் கேட்டதும் பால்கார சிறுவன் வந்து மாதாவிற்கு பால் கொடுத்து விட்டாருங்க. கொடுத்துட்டு அந்த காலி பாத்திரத்தை எடுத்து சென்று பண்ணையார் வீட்டுக்கு போயிருக்காருங்க. பண்ணையார் வீட்டில் எங்கடா பால் என்று கேட்டு அந்த சிறுவனை தாக்கி உள்ளார்கள். அப்போது அந்த காலி பாத்திரத்திலிருந்து பால் பொங்கி ஊற்றி உள்ளது. ஊர் மக்கள் அனைவரும் ஆச்சரியமாக பார்த்து, எங்கு உனக்கு காட்சி அளித்தாங்க அந்த அம்மா அப்படின்னு கேட்கும்போது அந்த பால்கார சிறுவன் காட்டிய இடம் தான் இந்த மாதா குளம். இதாங்க இந்த மாதா குளத்தோடைய வரலாறு. கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல வந்து பாட்டில்லாம் விற்கிறாங்க. அங்கே தான் நானும் பாட்டில் வாங்கினேங்க. இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்களா, மாதா உருவம் கொண்ட இந்த பாட்டில். இதை வாங்கிட்டு போயிட்டு தான் நான் இப்போ தீர்த்தம் வாங்க போகிறேன். இங்கே வந்துட்டு 10 ரூபா, 15 ரூபா அப்படிலாம் பாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெழுகுவத்தி வந்து 5 ரூபாங்க. இங்கே இதான் வந்து மாதா தீர்த்தம் கொடுக்குற இடங்க. இதுக்கு பக்கத்துலேயே இங்கே வந்துட்டு மெழுகுவத்தி ஏற்றுறாங்க. நான் இப்போ மெழுகுவத்தி ஏற்றிட்டேன். மாதா தீர்த்தம் போய் வாங்க போகிறேன். இதுதாங்க மாதா தீர்த்தம். இதுதான் நம்ம இப்போ வந்து பாட்டிலில் பிடிச்சிட்டு போக போகிறோம். மாதா தீர்த்தம் கொடுக்குற இடத்துலேருந்து மாதா தீர்த்தத்தை வாங்கியாச்சுங்க. அங்கே வந்துட்டு உள்ளெல்லாம் காசுலாம் கொடுக்க தேவையில்ல. இந்த பாட்டில் இருக்குல்ல, மாதா உருவம் பொறிச்ச பாட்டில், இதுக்கு மட்டும் 20 ரூபாங்க. இது பெருசுனா, சின்னதுனா வந்து 10 ரூபாயிலேருந்தே இருக்குது. அப்புறம் கேண்டீன்லாம் வந்து 5 ரூபா விற்கிறாங்க. பரவாயில்லைங்க இங்கே கோவிலுக்குள்ளேயே. பழைய வேளாங்கண்ணி சர்ச்சோடைய இடதுபுறத்தில் எதிரே வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் ஸ்டார் சர்ச்சுன்னு இருக்குங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான சர்ச்சு. ஒரே நேரத்தில் 2000 பேருக்கு மேலே வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுற இடங்க. மிக பெரிய சர்ச்சாக இருக்குங்க.
இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து மார்னிங் ஸ்டார் சர்ச்சுங்க. அந்த சர்ச்சிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 50 மீட்டர் நடந்து வந்தோன்னா இங்கே பார்த்தீங்களா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஜீசஸ் ஸ்டாச்சு இங்கே இருக்குங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை மாதிரி வந்துட்டு வேளாங்கண்ணி ஃபுல்லாகவே வந்து அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதில் வந்து கேண்டில் வந்து விற்கிறாங்கங்க. இது வந்து சர்ச்சோடைய இது தாங்க. இங்கே வந்து கேண்டில் வந்துட்டு சின்ன மெழுகுவத்தி வந்து 5 ரூபா, பெருசு வந்துட்டு 50 ரூபா விற்கிறாங்கங்க. நம்ம இப்போ பழைய வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோங்க. அங்கே பழைய வேளாங்கண்ணி சர்ச்சில் வந்துட்டு மாதா குளம், அப்புறம் புனித தீர்த்தம் தர இடம், அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னா மார்னிங் ஸ்டார் சர்ச்சுன்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு அப்புறம் பெரிய ஜீசஸோடைய ஸ்டாச்சு பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம போகிறது வந்து புதிய வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு தாங்க போகிறோம். மறுபடியும் நடந்து அந்த புதிய வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு தான் போகிறோம். ஆக்சுவலாக பழைய வேளாங்கண்ணி சர்ச்சுக்கும் புதிய வேளாங்கண்ணி சர்ச்சும் வந்து ரெண்டும் வந்து ஒரே நேர்கோட்டில் தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இது வந்து பழைய வேளாங்கண்ணி சர்ச்சு. இங்கேருந்து அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து புதிய வேளாங்கண்ணி சர்ச்சுங்க. பாருங்களேன், அவங்க வந்து முட்டி போட்டு நேர்த்திக்கடனை வந்து நிறைவேற்றுறாங்க. எவ்வளோ மழை பெஞ்சு தண்ணியாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் வந்து அவங்க முட்டி போட்டு அவங்களுடைய நேர்த்திக்கடனை வந்து நிறைவேற்றுறாங்க. நிறையா பேருங்க இதில் வந்து முட்டி போட்டு போகிறாங்கங்க, அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும். பழைய வேளாங்கண்ணி சர்ச்சிலேருந்து நடந்து வந்து நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் தான் புது வேளாங்கண்ணி சர்ச்சோடைய பேக் சைடுங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டில் போயிட்டு புது வேளாங்கண்ணி சர்ச்சுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வந்திருக்கிறது தான் புதிய வேளாங்கண்ணிங்க. இந்த சர்ச்சுக்கு உள்ளே போகும்போதே வெளியே வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு இடத்துலையுமே வந்து நம்ம ஸ்லிப்பர் ஷூ வந்துட்டு அங்கே போயிட்டு கொடுத்தோன்னா அவங்க ஒரு கவர் கொடுக்குறாங்க. அந்த கவரில் நம்ம ஸ்லிப்பர் ஷூ ரெண்டுத்தையும் போட்டு கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு டோக்கன் தராங்க. அப்புறம் நம்ம வந்து சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அந்த டோக்கன் கொடுத்தோன்னா நமக்கு வந்துட்டு அந்த நம்மளுடைய கவர் இருக்கு இல்லைங்க, அது தந்துடுறாங்கங்க. இதுக்கு நம்ம காசு தர வேண்டியது இல்லைங்க, இது வந்து ஃப்ரீ தாங்க. புது வேளாங்கண்ணி சர்ச்சு இருக்கு இல்லைங்க, சர்ச்சுக்கு வெளியவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே தான் வந்து மொட்டை அடிக்கிற இடம், அப்புறம் காது குத்துற இடங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு காது குத்துறதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்துட்டு 50 ரூபா தான் காசு வாங்குறாங்க. வேளாங்கண்ணி கோவிலுக்கு வெளியவே வந்துட்டு நிறைய பேர் வந்து தென்னங்கன்று வச்சு விற்கிறாங்க. அது ஏன் என்னன்னு கேட்போம். அக்கா சொல்லுங்கக்கா. குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க குழந்தைக்கு வேண்டி வாங்கி வைப்பாங்க, பிள்ளைங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தென்னம்பிள்ளை வாங்கி வைப்பாங்க. அதனால தென்னங்கன்று மாதிரி குடும்பம் நல்லா ஒரு இதாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. நிறையா கடை இருக்குங்க. நீட்டுக்கும் வந்துட்டு பெரிய பெரிய மெழுகுவத்தி தான், கேண்டில் வந்து பெருசு பெருசாக வச்சுருக்குறாங்க நீட்டுக்குமே. அப்புறம் தென்னங்கன்று வச்சுருக்காங்க. அது ஏன்னு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, அடப்பாவீங்களா, ஐயோ ராக்குக்கு சமந்தாவுக்கு அடப்பாவீங்களா, எல்லாருக்கும் வந்து மொட்டை அடித்த மாதிரி வச்சுருக்கீங்களாடா ஃபோட்டோ. இவங்களாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோதானே. அங்கே பாருங்களேன், விவேக் சாருக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து மொட்டை அடித்து உங்கள் கடையை ஃபேமஸ் பண்ணுறதுக்கு அது இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அப்புறம் புது வேளாங்கண்ணி சர்ச் இருக்கு இல்லைங்க, அதுக்கு நேராக போனோன்னா கடலுங்க. நம்ம இப்போ பீச்சுக்கு தான் போகிறோம். இது என்னடா நேஷ்னல் க்ரஷுக்கு வந்த சோதனை, மொட்டை அடித்த ஃபோட்டோ இருக்குது. நம்ம இப்போ பழைய வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் புது வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்துட்டு இப்போ நம்ம போகிறது வந்துட்டு வேளாங்கண்ணி பீச்சுக்குங்க. நேராக வந்துட்டு புது வேளாங்கண்ணி சர்ச்சு இருக்கு இல்லைங்க, அதுக்கு நேராக வந்துட்டு ஒரு 200 மீட்டர் நடந்தாலே நம்ம வேளாங்கண்ணியோட பீச் இருக்குங்க. வாங்க நம்ம இப்போ பீச்சுக்கு போகலாம். புதிய வேளாங்கண்ணி சர்ச்சிலிருந்து 200 மீட்டர் நடந்து வந்ததும் நம்ம இப்போ வேளாங்கண்ணி பீச்சுக்கு வந்துட்டோங்க. பீச் வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்குதுங்க. நிறையா பேர் வந்து இங்கே குளிக்கிறாங்க, நீட்டுக்குமே வந்து குளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு அங்கங்கே வந்து சின்ன சின்ன ஹோட்டல் நிறையா இருக்குதுங்க. இங்கெல்லாம் வந்துட்டு சீ ஃபுட்டு, அதாவது கடல் சார்ந்த உணவு, மீன், இறால் அந்த மாதிரி உணவுலாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறையா வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அது செலக்ட் பண்ணி நம்ம சொன்னோன்னா அது ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்களாம்.
மக்களே, நம்ம இந்த வீடியோவில் வேளாங்கண்ணி சர்ச்சை வந்து சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.